கிருபையும் இரக்கமும் நீதியும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஷபாத் மாலை பொழுதிலே ஆண்டவரே, ஒரு புதிய இரட்டை தலைப்புள்ள ஷபாத் தோரா வாசிப்பு பகுதிகளை தியானிக்கப் போகிறோம். இந்த தலைப்புகளின் மூலமாக எங்களுடைய ஆய்வுக்குரிய வளர்ச்சிக்கு பயனுள்ள காரியங்கள் எதுவும் கிடைக்குமானால் அவற்றிற்கு ஆக நாம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இதை புரிந்து கொள்ளவும் அதை அதில் அதை அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதியும் கரம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் உள்ள பிதாவே. இப்போ ஆக்சுவலி லேவியராகமம் என்பது புரிந்து கொள்ள கடினமான உள்ள ஒரு வேதாகமத்தின் 3வது புத்தகம். இதில் என்ன காரியம் என்னவென்றால், இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பலிகள் மற்றும் இரத்தம் சிந்துதல். இந்த இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு கிடையாது என்ற ஒரு காரியம். அந்த ஒரு காரியத்தில் வலியுறுத்துவதற்கு தான், அதை மையப்படுத்தியதுதான் லேவியராகமம். அதாவது ஒரு 2 தலைப்புகள் உண்டானது. முதலாவது தலைப்பு தஸ்ரியா என்பது. தஸ்ரியா என்றால் having conceived an offspring. she conceived என்ற ஒரு அர்த்தம் உள்ளது. அதாவது அவள் கர்ப்பவதியாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய ரூட் வேர்டு என்னவென்று கேட்டால் விதைத்தல். அதாவது ஒரு விதையின் மூலமாக ஒரு அதாவது ஆஃப்ஸ்பிரிங், அதாவது சந்ததியை பெற்றெடுத்தல். சந்ததியை பெற்றெடுப்பது கூட விதைத்தலுக்கு சமமான ஒரு காரியம்தான். விதைத்தல் என்பது கன்சீவ் ஆகிறது. விதை முளைப்பது கன்சீவ் ஆகிறது. அது முளைத்து வருவது அது பிறப்பை குறிக்கும். இப்படி ஜரா என்றால் ஆஃப்ஸ்பிரிங் என்ற அந்த ஒரு வேர் சொல்லை அடிப்படையாக கொண்டது. இதில் 2வது தலைப்பும் இருக்குது. ஆக்சுவலா அது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்சோரா என்ற தலைப்பு. மெட்சோராங்கிறதுக்கு லெப்பர், அதாவது ஒரு குஷ்டரோகியா இருத்தல் என்ற ஒரு காரியம் தான் அது லெப்பர். இதுக்கு கூட ஒரு ரூட் வேர்டு இருக்குது. அந்த ரூட் வேர்டும் பார்த்தீங்கன்னா டு பி எ லெப்பர் என்றது தான் அர்த்தம். அதாவது மெட்சோராங்கிறது நவுன் ஃபார்ம். ஆக்சுவலா மெட்சோராங்கிறது லெப்பர் என்பதன், குஷ்டரோகி என்பதன் பெயர் சொல். ஜரா அதனுடைய ஜரா என்பது ஒரு குஷ்டரோகியாக மாறுதல், டு பி எ லெப்பர் என்பதும், அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ஒரு கலகக்காரனாக மாறுதல் என்பது. இதனுடைய உள்ளர்த்தத்தை நாம் பின்வரும் வசனங்களில் தியானிக்கிறோம். ஏனென்றால் லெப்ரசி என்ற ஒரு காரியமும் தோல் வியாதிகள் என்ற ஒரு காரியமும் எதனால் உண்டாகிறது என்பது ரபிமார்கள் சொல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது அந்த குறிப்பிட்ட வசனத்தை தியானிக்கும் போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்பொழுது வசனத்தை வாசியுங்கள். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்ரீ கர்ப்பவதியாகி, இதுதான் தலைப்பு. ஆக்சுவலா ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாட்கள் தீட்டாக இருப்பாள். அதாவது ஒரு ஆண் மகவை பெற்றெடுத்த பின் ஒரு ஸ்திரீ தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான நியமங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மெட்சோரா என்ற குஷ்டரோகி என்ற பகுதி
இரண்டு பகுதிகளுமே தீட்டு கழித்தல் பற்றியதுதான் ஆக்சுவலா. தீட்டு கழித்தல் பற்றியது என்றால் அதனுடைய உள்ளர்த்தம் காரணம் என்னவென்றால், தீட்டு கழித்தல் பற்றியதுதான், இரண்டு பகுதிகளும் தீட்டு கழித்தல் பற்றியதுதான். அது அதை பற்றி பேச வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போதுதான் நமக்கு இதற்கு முற்பகுதியில் இருக்கிற ஒரு வசனம் நமக்கு நினைவுக்கு வரும். என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி. அதாவது நியமங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, நியமங்கள் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் விவரமாக பார்த்தோம் என்றால், இதெல்லாம் ஒரு காரணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதாவது அது தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படியாக இருக்கிறது என்று காண்கிறோம். அதாவது இப்பொழுது லேவியராகமும் 10:10 உண்டான வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும், தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு. ஓகே, இப்பொழுது அடுத்து நாம் வாசிக்க வேண்டியது, வாசிப்பதற்கு முன்பு நாம் சில காரியங்களை பார்ப்போம். அதாவது இந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். மேலும் 33 நாட்கள் உதிர சுத்திகரிப்பு நாட்கள் ஆக இருக்கும். 33 நாட்கள் உதிர சுத்திகரிப்பு நாட்களாக இருக்க வேண்டும். அந்த உதிர சுத்திகரிப்பு நாட்களில் அந்த ஸ்திரீயானவள் பரிசுத்தமானது எதையுமே தொடக்கூடாது. அதற்கப்புறம் இதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த அதிகாரத்தில் அந்த குழந்தை ஈண்டெடுத்த பிறகு அதற்கு ஒரு பாவ நிவாரண பலி ஒன்று செலுத்த வேண்டும். அதாவது பலிகள் அந்த காலத்தில் அடிக்கடி செலுத்தப்பட்டது. ஏனென்றால் அவைகள், பலி என்பது நினைவு கூறப்பட வேண்டிய ஒன்று. பலி என்பது ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது. நாம் எவ்வளவோ ஸ்தோத்திரங்களை சொல்கிறோம், நம்முடைய வழிபாட்டு முறைகள் வேற. அந்த வழிபாட்டு முறைகள் கூறாமே பலி செலுத்தினால்தான் அவர்கள் ஒரு வழிபாட்டு கடமையை செய்து முடித்ததாக அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அதனால்தான் நாம் ஸ்தோத்திரம் சொல்வதை கூட ஸ்தோத்திர பலிகள் என்று குறிப்பிடுகிறோம். ஸ்தோத்திரம் சொல்வதை கூட ஸ்தோத்திர பலிகள் என்று நாம் குறிப்பதற்கு காரணம், இந்த இடத்துல வசனம் அதிகாரம் தவறாக சொல்லப்பட்டுள்ளது. 14வது அதிகாரம் அல்ல, 13வது அதிகாரத்தின் 45, 46 வசனங்கள். அதற்கு முன்பு நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்லைடில் இல்லாத ஒரு வசனம், அதாவது 13வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் எடுத்து அவர்கள் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஒருவனிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும், ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். மேலும் வாசிங்க. அதாவது இப்பொழுது நீங்க என்ன பண்ணா,
அதற்கப்புறம் குஷ்டரோகம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கு உண்டான நியமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது வாசிக்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45, 46 வசனங்கள். இப்போ எங்களது ஸ்கிரீன்லேயே அந்த வசனங்கள் தெரிகின்றன. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாய் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. இவ்வளவு இவ்வளவு அதிகமாக அந்த குஷ்டரோகம் கருதப்பட்டது. அதற்கு காரணம் அந்த குஷ்டரோகம் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ரோகமாக கருதப்பட்டு அவர்கள் முற்றிலுமாக அந்த குடியிருப்பிலிருந்து தனியே குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே அவர்கள் இருக்கும்படி அவர்கள் சொல்லப்பட்டார்கள். அந்த குஷ்டரோகி 7 நாட்கள் அடைத்து வைக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு ஆசாரியனிடம் காக்க வேண்டும். அதாவது அது வரைக்கும் அடைக்கப்பட்டவர்கள் தான். தன் வாழ்நாள் முழுவதும் அந்த அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர்கள் இறந்து போனவர்கள் தான் சரித்திரத்தில் உண்டு. குஷ்டரோகிகள் அவர்கள் சொஸ்தமாகி ஆசாரியிடம் தன்னை காண்பித்து தான் சொஸ்தமானவன் என்று நிரூபித்து மீண்டும் அவர்கள் பாளையத்திலிருந்து புறம்பே இருந்து உள்ளே ஊருக்குள் வசிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் யாருமே இருந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் அதை முதலில் உறுதியாக்கியவர், சொஸ்தமாக்கியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு சுத்தமாக்கிய போது அவர் சென்று ஆசாரியனிடம் என்று காட்ட வேண்டும் என்று கூறியதும் அதனால்தான். அதாவது அப்படி காட்டும்போது குஷ்டரோகம் இதுவரையில் நாங்கள் எவ்வளவோ செய்து கூட சுகமாகவில்லையே, சொஸ்தமாகவில்லையே, அதற்குண்டான பலிகளும் செலுத்தப்படவில்லையே, தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அது இதுவரையும் சரியாகவில்லை. அதை எந்த ஆசாரியனும் சொஸ்தமானது என்று உறுதி செய்யவும் இல்லை. ஆகவே இந்த குஷ்டரோகம் சரியாகி ஒருத்தன் தன்னை ஆசாரியன் முன் பிரவேசித்து தன்னை சுத்தமுள்ளவன் என்று காட்டினால் அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், ஓ, வந்திருக்கிறவர் யாரோ சாதாரண மனிதர் அல்ல, அவர் நிச்சயமாக ஒரு மேசியா அல்லது மீட்பர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் வேறு விதமாக வேலை செய்தது. ஏனென்றால் அவர்கள் இதுவரை ஆசாரியர்கள் சாதிக்காத ஒன்றை இந்த மனிதன் சாதித்து விட்டானே என்றுதான் நினைத்தார்களே ஒழிய அந்த மனிதன் ஒரு இறைமகன், அவர் மேசியா என்று அவர்கள் நினைக்கவில்லை. அங்கிள், ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ என்னாகமத்துல பார்த்தோம்னா மோசேயினுடைய அக்கா மிரியாம் குஷ்டரோகம் ஆயிருவா. அப்ப சொஸ்தம் ஆவாங்க. 7 நாள் அவங்க இதுல இருந்து அதுக்கப்புறம் தான் பாளையத்துக்குள்ள சேர்த்துப்படுவாங்க. பாளையத்துக்கு சார் அது ஆக்சுவலா அது குஷ்டரோகம், அதாவது அந்த குஷ்டரோகத்தை ஏற்படுத்தியவர் ஆண்டவர். அவர் யெகோவா தேவனால் தான் அவர்கள் குஷ்டரோகம் நீக்கப்பட்டதே ஒழிய வேற எந்த மனிதனால், மோசேயினால் அங்கே குஷ்டரோகம் சுத்தமாக்கப்படவில்லை. மோசே சொன்னாரா, நீ சுத்தமாகு, சித்தம் உண்டு, சுத்தமாகு அப்படின்ற மோசே சொன்னதாக அந்த இடத்துல வசனங்கள் இல்லையே. இல்ல. அப்போ யார் அவர் சுத்தமாக்குனாங்க? சுத்தமான கர்த்தர். ஆமா, கர்த்தர் தான். கர்த்தர் தான், முழுமுதற் தேவனாகிய கர்த்தர் தான்.
ஆக ஆனா ஆக அங்க வந்து மேசியாவிலே மனித வரலாற்றில் சுத்தமாக்கியது இயேசு ஒருவரே என்று நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் வந்து அவரை பாஸ்டர் சாம்பக்தர் கூட சொல்லுவார், அவரை லெப்பர் மெசேயா என்று குறிப்பிடுவார்களாம். அவர்கள் லெப்பர்கள், அதாவது குஷ்டரோகிகளை சேர்த்து கொண்டார் தன்னிடம், அவர்களை சொத்தமாக்கினார். அவர்கள் மீண்டும் பாளையத்தில் இருந்து புறம்பே இருந்து ஊருக்குள் வந்து வசிக்கும்படி அவர்களுக்கு தகுதியையும் அளித்தார் என்பதால் அவருக்கு லெப்பர் மசையா என்று பெயரையும் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹீப்ரூ பார் கிறிஸ்டியன்ல ம். லெப்பர் மெசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க ஆமா இப்போ இந்த இதுக்கு. ஆமா ஆமா. அப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மொத்தமா தியானிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தின் சரீரத்தின் தோலில் ஏற்படும் வியாதிகள், அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் பார்ப்போம். அடுத்த சில வசனங்கள் வரும், அந்த வசனத்தில் நம்ம இப்போ லேவியர் பாகம் 13ஆம் அதிகாரம் 45 46 வசனங்களை வாசித்தீர்கள் அல்லவா? அடுத்து நீங்க வந்து 14ஆம் அதிகாரத்துல 10 முதல் 14 வசனங்களை வாசிக்க வேண்டும். இது ஆக்சுவலா வந்து இந்த இந்த நிவர்த்தி, அதாவது இந்த நிவர்த்தி, இந்த பலியிடல் இது நடைபெறவில்லை. இருந்தாலும் ஒரு நியமமாக தோராவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8ஆம் நாளில் படிங்க. 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 10ல் 3 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவன் வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்த கடவன். பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டி. அது போதும் போதும் போதும். ஓகே. சுத்திகரிக்கப்பட்டவனின் காதுகளின் மடலிலும் கட்டை வலது கை பெருவிரல் வலது கால் பெருவிரல் ஆகியவற்றில் ரத்தம் பூசப்படும். இதை பற்றி நாம் ஏற்கனவே நம்ம வந்து தியானிக்க. இனிமேலாவது அவன் பேசுவது, அவன் மற்றவர்கள் பேச அவன் கேட்பது நன்மையான காரியங்களாக இருக்க வேண்டும். அதாவது அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் நன்மையாக இருக்க வேண்டும் என்றும், அவனுடைய நடக்கைகள், ஆக்சுவலா பெருவரல் இல்லைன்னா நடையே வந்து சரியா வராது, அது நடக்கைகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முறைமைகள் செய்யப்பட்டன என்று நாம் பார்த்தோம். இது வந்து ஆக்சுவலா வந்து குஷ்டரோகம் சரியான மனிதனுக்கு வந்து ஒரு பலி பலி செலுத்திய பிறகு அந்த பலியின் ரத்தம் அவனுக்கு பூசப்பட்டு மேலும் அவன் சுத்தமாக்கப்படுகிறான். இவைகள் தோராவில் சொல்லப்பட்டது. ஆனா இது வரைக்கும் யாரும் அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிக்கும் வரை இப்படிப்பட்ட காரியங்கள் நடித்ததாக தால்மூதில் கூட ஒரு தால்மூதில் படித்தாலும் சரி, நீங்க வந்து மித்ராஸில் இருக்கிற எல்லா விதமான பதிவுகளிலும், சரித்திர வரலாற்று பதிவுகளிலும் பார்த்தாலும் குஷ்டரோகம் சரியானதாக ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படவில்லை. சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வீட்டுக்கு எப்படி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி, இந்த வீட்டுக்கு ஆக்சுவலாக வீட்டில் வந்து என்ன ஆகும்னா தெரியுங்களா, ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய இது கேரளாவுக்கு போனீங்கன்னா அந்த காம்பவுண்டு செவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையாக பாசி படிஞ்சிருக்கும். சில சமயத்தில் அது ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறது. அந்த மாதிரி ஒரு ஃபங்கஸ் வீட்டில் வந்தால் கூட அதை கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை ஒரு வீட்டின் தோஷமாகத்தான் கருதினார்கள்.
இப்பொழுது இந்த ஸ்லைடில் இல்லாத ஒரு வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். 14வது அதிகாரம் 37வது வசனம். 37வது வசனம். அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கலும் பள்ளமாய் இருக்க கண்டாள். ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசற்படியிலே வந்து வீட்டை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளிலே திரும்ப போய் பார்த்து தோஷம் வீட்டு சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளை பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கச் சொல்லி செதுக்கி போட்ட மண்ணையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேறே கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா வந்து என்னன்னா பல விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்போ சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன சொல்றாங்கன்னா சில வியாதிகள் எப்படி வருகிறது என்றால் அவர்கள் வீட்டை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் சில வியாதிகள் அவர்களுக்கு வரக்கூடும். அப்பொழுது வீடுகளும் எப்படிப்பட்ட சுத்தப்படுத்த வேண்டும் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் கொண்டு 14ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்களை வாசிங்கள். ஆகையால் வீடு இடித்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இது ஆடியோல ப்ராப்ளம் இருக்கு, நானே வாசிக்கிறேன். ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதன் கல்லுகளையும் மரங்களையும் அதன் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்தில் கொண்டு போக வேண்டும். வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவனும் சாயங்காலம் வரை தீட்டுப்பட்டிருப்பான். இப்போ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நியமங்களாக செய்யப்பட்டது. ஒருவேளை வீட்டில் ஃபங்கஸ் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து சில அசுத்தமான காரியங்கள் இருந்து அதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு குஷ்டரோகம் ஏற்பட்டு அவன் சுத்தமானதாக சரித்திரம் இல்லை. இதனால் நம்ம வந்து இது ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு இந்த சங்கீத வசனம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கிறது. நானே படிக்கிறேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அதாவது ரபிமார்களுடைய தால்மூதை நீங்க படிச்சீங்கன்னா ரபிமார்களுடைய தீர்மானம் என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு புறம் பேசுகிற பழக்கம் இருந்தால் அவனுக்கு சரீரத்திலே தோல் சம்பந்தமான வியாதிகளும் வரும். ஆக்சுவலா தோல் சம்பந்தமான வியாதிகள் ஒன்று மட்டும் இல்லை. பின்பு இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரமியம் என்கிற டிஸ்சார்ஜ் ஆன் த ஸ்கின், அது கூட தோல் சம்பந்தமான வியாதி தான். அதாவது இதுவுமே வந்து லெப்ரசியுமே தோல் சம்பந்தமான வியாதி தான். தோலிலே தான் அது காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில உடற்பாகங்களையும் அது வந்து அந்த கிருமிகள் வந்து தின்றுவிடும் ஆக்சுவலாக. அதனால்தான் கை கால்கள்லாம் விரல்கள் எல்லாம் வந்து சில சமயத்தில் வந்து அது இல்லாமல் ஒரு விரல்கள் வந்து குட்டையாகி சமயத்தில் காணாமலே போய்விடும். அதே மாதிரி அதனால பொல்லாப்புக்கும் கபட்டு வசனைக்கும் காத்துக்கொள் என்று இந்த வசனம் ஏன் சொல்கிறது என்றால் உங்களை நீங்கள் சரும வியாதிகளிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். புரியுதுங்களா? இப்போ
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து எப்படி குஷ்டரோகிகளுக்கு குணப்படுத்திய போது அவர்கள் சத்தம் போட்டார்கள். அவர் போய் கடைசியில் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்பதை சொன்னார். இந்த வசனங்கள் வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்வோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள். நீங்க வாசிக்கிறீங்களா இல்ல நானே வாசிக்கட்டுமா? அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். முதல்லயே சுத்தமாக்கல அவரு. நீ போய் ஆசாரியர் காண்பி, அது ஒரு கான்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ போய் ஆசாரியர் காண்பீங்கன்னு உடனே நம்ம என்ன சொத்தமே ஆகலையே, நம்மளை போய் காமிக்க சொல்றாரே, அவங்க வந்து போகல. அப்போ அவங்களுக்குள்ள என்ன செய்யுமா, ஒரு நம்பிக்கையை அவர் விதைத்தார். அவர்கள் சரி என்னமோ சொல்றாரு, நம்ம போவோம் அப்படின்னு போகும்போது அவர்கள் சுத்தமானார். இப்போ இது என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் சுத்தமாக்க முடியும், இன்ஸ்டண்டா சுத்தமாக்கல அவரு. ஆசாரியர்களுக்கு காமிங்கள் என்று அந்த ஒரு காரியத்தை, தோராவில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அவர்கள் செய்ய ஆரம்பித்த பின்பு அவருக்கு அந்த சொஸ்தமாகுதலை அவர் கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த வசனத்துல பார்த்தோம்னா, அதாவது நமக்கு புறம் பேசுறதுனாலும் நம் பாவங்கள்னாலும் மற்ற கபட்டு வசனிப்பினாலும் தோல் மேல நிறைய வியாதிகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தழும்புகள் வரும். ஆனால் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சரீரத்தில் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகளால் நாம் குணமானோம். வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாஸ்டன்ஸ்லேயே சொல்லப்பட்டுச்சு. ஆச்சுங்களா? இப்போ வந்து சரி, அதாவது இப்போ இந்த ஏசாயாவில் இருக்கிற இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவருக்கு நீதி அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவன் நடத்த. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து 1000 வருஷ ஆட்சியில் நடத்தக்கூடிய காரியங்களா இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த மாதிரி ரோகங்கள் எதுவுமே இருக்காது. ஏனென்றால் பாவங்கள் நீக்கப்பட்டுவிடும், அதனால் ரோகங்களும் நீக்கப்பட்டுவிடும் என்றுதான். இந்த ஸ்லைடில் இருக்காத சில வசனங்களையும் 2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது 15ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, பிரமியம் என்ற ஒரு காரியம் வந்து ஒரு வகை திரவம் சரீரத்திலிருந்து சுரப்பது. அது படுக்கை, வஸ்திரங்கள், உட்கார்ந்த இடம், இது எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் வந்து தீட்டுள்ளதாக கருதுகிறார். படுக்கையை வரவு ஆச்சா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து படுக்கை, வஸ்திரங்கள், உட்கார்ந்த இடம், இது 3 பக்கமும் ஒருத்தனும் போகக்கூடாது அப்படிங்கிறது நினைக்கிறாரு. சரி, ஓகே. நாம இப்போ வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஜயன் என்ற பகுதியில் கொடுக்கப்பட்ட அப்டரா வசனத்தில் ஒரு வசனத்தையும் அதே மாதிரி பெரிஸ்டாசாரில் ஒரு வசனத்தையும் வாசிப்போம். ஆக்சுவலாக அது வந்து இந்த ஸ்லைடில் இல்லை, இருந்தாலும் உங்களை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 66:2.
ஏசாயா 66. 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அதாவது இப்போ ஒரு நடுங்குகிற காரியத்தை நாம வந்து ஏன் மனிதன் வந்து நடுங்குறான் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் நமக்கு நேராக, அதாவது இப்போ ஒருத்தங்கிட்ட போய் நம்ம வந்து உனக்கு குஷ்டரோகத்தினுடைய ஆரம்ப கட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் உண்மையிலேயே நடுங்கிடுவான் இல்லையா? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, வசனத்துக்கு நடுங்குகிறவனுக்கு அவர் நோக்கி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அவங்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்காது என்றுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இப்போ இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவன் என்ற பேர்னா ஹெரட் என்ற எபிரேய வார்த்தை. ஹேத், ரேஷ், தாலத், இந்த 3 எழுத்துக்கள் உண்டான வார்த்தை ஹெரட். அதாவது இந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அதாவது யூதர்களில் பழமைவாதிகளாக ஒரு பிரிவினரும் இருக்கின்றனர். அவர்களுக்கு பெயர் ஹெரடீம் என்பதாகும். அவர்களுடைய பெயர் வந்து ஹெரடீம் என்பதாகும். அவர்கள் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டாலும் ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய எழுத்து அச்சரம் மாறாமல் அப்படியே பின்பற்றுவார்கள். அவர்கள் தான் பாத்தீங்களா, காதோரம் இருக்கிற அந்த முடிய, அந்த கல்லுன்னு சொல்றாங்கல்ல, அந்த முடிய வந்து கட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை அப்படியே வளர விட்டு சுருட்டி விட்டு அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. நீங்க இஸ்ரவேல் போனீங்கன்னா அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். அவர் கரடி. சரி, இனி வந்து அதே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் சயனில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மார்க்கு 9ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50வது வசனங்களை வாசி. மார்க் எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இப்போ இதுக்கும் உப்புக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மனுஷனை வந்து ஒரு உப்பை போல இருக்கணும் அப்படின்னா அது எப்பவுமே சாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா, இந்த சாரம் எதனால் ஏற்றப்படுகிறது என்றால் அவருடைய வசனங்கள், கட்டளைகள் நமக்குள்ள ஒரு சாரத்தை உண்டு பண்ணுகின்றன. அப்படி அந்த சாரம் உண்டு பண்ணப்பட்ட ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, அக்கினியில் பிறந்தவனாக இருப்பான். அக்கினியாலே ஒப்பிடப்பட்டவன் போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆன்டிபயாட்டிக் மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ம வியாதிகள் பயன்படுதோ இல்லையோ, பல் சொத்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தான் கரெக்டாக இருக்கும். சரியான இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் கழிச்சு கொப்பளிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகேங்கிறது சுத்தமாக, இந்த சொத்தை என்பது சுத்தமாக இருக்கிறது. ஆகவே உப்பினாலே சாரம் உப்பினாலே பலிப்பொருள்கள் சாரமிடப்படுகின்றன. மனிதனும் தன் உப்பை போன்ற மனிதன் தன் சாரத்தை இழந்துவிடக்கூடாது என்றும் சொல்கிறான். ஆக இந்த தியானங்களை இத்துடன் முடிப்போம். நமக்கு ஒரு அடுத்த சபாத் தியானத்தில் நாம் சந்திப்போம்.